வணக்கம். நான் சாவுதம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போறவங்க பெண்ணின போராளி, தென்னகத்து ஜான்சி ராணி, தியாகி, 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்திலேயே முதல் பெண்மணி, அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டை தலைமையேற்ற தென்னகத்தினுடைய முதல் பெண்மணி. இப்படி பல்வேறு இலக்குகள் வரம்புகளை உடைத்தெறிந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் வெறும் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தறிந்திருந்த, பெண்ணடிமைத்தனத்தால் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருந்த சமூகத்து காலகட்டத்திலே அந்த சமூக விலங்குகள் எல்லாம் உடைத்து எரிந்து ஒரு சாதாரண வேளாண் நெசவு தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்து முருகப்பா என்கின்ற ஒரு நெசவு தொழிலாளியை திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையில் செயற்கரும் சாதனைகள் செய்த அருமை தியாகி அம்மையார், அன்னையார், தியாகிகளின் தீபமாக இருக்கக்கூடிய அஞ்சலை அம்மாள் அவர்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். யார் இந்த அஞ்சலை அம்மாள்? கடலூர் மாவட்டம் சுண்ணாம்புக்கார தெருவை சேர்ந்த இந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் தன் வாழ்க்கையில் மிகச் சாதாரணமாக மற்றவர்களைப் போல தன் வாழ்க்கையை தொடங்கியவர்தான். திண்ணை பள்ளிக்கூடம் ஒன்றில் அவர் குடும்பத்தார் அவரை 5ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தனர். அன்றைக்கு இருந்த சமூக கட்டமைப்பு, அன்றைக்கு இருந்த கால சட்ட திட்டங்கள், சமூகங்களுடைய நிலைப்பாடு, இதன் அடிப்படையில் பெண்கள் அதற்கு மேல் பள்ளிக்கு செல்ல அனுமதிப்பதில்லை. இந்த சூழலை அவர் எவ்வளவோ எதிர்த்து போராடியும் அத்தோடு தன் படிப்பை நிறுத்தி கொண்டாலும் தன்னுடைய நிலைக்காக காத்திருந்தார். சேத்தியா தோப்பு பகுதியை சேர்ந்த சின்ன நெற்குன்னத்தைச் சேர்ந்த திரு முருகப்பா என்பவரை அவர் மணந்த பிறகு தன் அபிலாசிகளை, உள்ள கிடங்குகளை அவரிடத்திலே எடுத்துரைத்தார். முற்போக்கு சிந்தனைவாதியான முருகப்பா இவரோடு கைகோர்த்து இந்த சமுதாய சீர்கேடை எதிர்த்து போராட ஆரம்பித்தார். அன்றைக்கு சுதந்திர போராட்டம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே இவர்கள் இருவரும் நெசவு தொழிலை செய்து கொண்டு கைத்தறி ஆடைகளை உருவாக்கி அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களோடு சேர்ந்து இந்த கைத்தறி ஆடைகளை விற்பனைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, போராட்ட களத்தில் நின்று போராடுவதாக இருந்தாலும் சரி, கள்ளுக்கடை மறியலாக இருந்தாலும் சரி, உப்பு சத்தியாகிரகமாக இருந்தாலும் சரி, வெள்ளையனே வெளியேறு இயக்க சட்ட மறுப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, சட்ட மறுப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் இருந்ததோ அன்றைக்கு பட்டியலிட்ட போராட்டங்கள் அனைத்திலும் தனி ஒரு ஆளாக கூட, ஒரே பெண்மணியாக கூட இந்த பெண்களின் மாதர் குலத்தின் ஒரு பிரதிநிதியாக நின்று இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார், மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருந்தார் என்கின்ற செய்தி கேட்கின்ற பொழுது இந்த புறநானூற்று வீரத்தாய், இந்த அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியங்களிலே போர்க்களத்திலே மகனுக்காக நின்ற வீரத்தாயை போன்று, புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீரத்தாயை போன்று அவர் நம் நெஞ்சங்களிலே நிமிர்ந்து நிற்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி 3 முறை தொடர் சிறைவாசத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஜேம்ஸ் நீல் என்ற கொடுங்கோலன் சிப்பாய் கழகத்தின் பொழுது அப்பாவிகளை சுட்டு கொன்று குவித்தான். அவனுக்கு மவுண்ட் ரோட்டிலே சென்னையிலே சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையை 8 வயது தன் பெண் குழந்தை அம்மா கண்ணோடு சென்று, முருகப்பா தன் கணவரோடு சென்று அம்மூவரும் உடைத்தெறிந்து அந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்தனர். அந்த கொடுங்கோலன் சிலை உடைக்கப்பட்டதற்காக 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டது. மன மகிழ்ச்சியோடு சென்றார்கள். அங்கே சிறைச்சாலைக்கு வந்த காந்தியடிகள் இவருடைய வீரத்தை பாராட்டி, நீ தென்னகத்து ஜான்சி ராணி என்று சொன்னார். அத்தோடு அந்த அம்மா கண்ணு 8 வயது குழந்தையை வாரண ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்று அந்த ஆசிரமத்திலே அவரை நிர்வாகியாக படிக்க வைத்து அமர்த்திய தனி வரலாறும் உண்டு. இதை தாண்டி முண்டாசு கவிஞன் இந்த பெண்ணடிமைத்தனத்திற்கு குரல் கொடுத்து காலமெல்லாம் மாண்டு செத்த நம் மகாகவி பாரதி, அந்த மகாகவி பாரதி ஒரு பெண்மையை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பிய அஞ்சலை அம்மாளை பாண்டிச்சேரியிலிருந்து நேரில் வந்து அஞ்சலை அம்மாளுக்கு மரியாதை செய்துவிட்டு சென்றார். எம்மா, நீ மாதர்குல மாணிக்கம் என்று மகாகவி பாரதியாக போற்றப்பட்ட இந்த மாதர்குல மாணிக்கம் காந்தியடிகளை சந்திப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இவர் காந்தியடிகளை சந்திப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சட்ட மறுப்பு இயக்கம் உச்சத்தில் நடந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கடலூருக்கு காந்தியடிகள் வந்த பொழுது காந்தியடிகளும் இவர் பெண்ணாக இருப்பதனால், தொடர்ந்து சிறைவாசங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால் வேண்டாம் என்று கருதினார். ஆனால் அதையும் மீறி இந்த வீர மங்கை ஒரு சாரட் வண்டியை எடுத்து குதிரைக்கு பதிலாக தானே அதை இழுத்துச் சென்று
அண்ணல் காந்தியடிகளை அதை வைத்து இழுத்து வந்தார். பின்பு பார்த்தது காந்தியடிகளுக்கே ஆச்சரியம் இறங்கினார். இவர் ஒரு முக்காடு அணிந்து மாறு வேஷத்தில் அண்ணல் காந்தியடிகளை வந்து சந்தித்து சென்றார் என்ற வரலாறும் உண்டு. தென்னகத்து ஜான்சி ராணி என்று காந்தி சொன்னதில் என்ன மாற்று கருத்து இருக்க போகிறது? அத்தகைய வீரமும் வேகமும் செறிவும் நிறைந்த அந்த பெண்மணி 5ஆம் வகுப்பு தான் படித்திருந்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை தாண்டி நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது தொடர்ந்து 3 முறை சட்டசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறையிலேயே இவர் தண்டனை காலத்தில் 6 மாத கற்பிணியாக சென்று சிறை விடுப்பிலே பிறந்த குழந்தைக்கு செயல் வீரன் என்றே பெயர் சுட்டினார். பின்பு அவர் ஜெய வீரன் என்று அழைக்கப்பட்டார். இந்த 3 முறை சட்டசபையில் சென்ற போதும் இந்த கள்ளுக்கடை மறியல், மது ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம், பெண்களுக்கான தனிக்கொள்கை வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்துவதை அவர் தவறவே இல்லை. இந்த சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, சமூக போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட்வாதிகளோடு கைகோர்ப்பதாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாருடைய அபிலாஷைகளை, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற திட்டங்களில் முன்னிற்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா திட்டங்களிலும் எல்லா சமூக சீர்கேட்டுகளையும் எதிர்த்து போராடிய இந்த சமூக போராளி. தியாகி பென்ஷனே எனக்கு வேண்டாம், என்னை விட ஏழைக்கு அதை கொடுத்து விடுங்கள் என்று உதறி தள்ளியவர். இதை தாண்டி இவர் சட்டசபையில் இருந்து விலகி நின்ற பொழுது தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு சென்று நிலத்திலே விவசாய வேலைகள் செய்தார். கேட்பதற்கே எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறது பாருங்க. இன்றைக்கும் தான் சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 3 முறை சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு விவசாய தொழிலை செய்து வயிற்று பிழைப்பை வயோதிக காலத்தில் நடத்தினார் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இத்தகைய பேருக்கும் பெருமைக்கும் பொருத்தமான இந்த அஞ்சலை அம்மாளை தளபதி அவர்கள் கட்டளையிட்டு அவருடைய பிறந்த தினமான ஜூன் 1ஆம் தேதி என்று நமது மாண்புமிகு பொதுச் செயலாளர் இந்த சிலைக்கு சென்று வீர வணக்கம் செலுத்தி வந்தார். தமிழக வெற்றி கழகமும் தளபதி அவர்களும் இந்த 63 ஆண்டு காலம் மறைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த பெண்மணிக்கு 63 ஆண்டு காலம் கழித்து சிலை வைக்கப்பட்ட போது அந்த சிலைக்கு சென்று இவர் வரலாற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று தளபதி அவர்கள் கட்டளையிட்டதன் வாயிலாக அங்கே வீர முழக்கம் செய்யப்பட்டது. இப்படி தமிழ் கூறும் நல்லுலகில் நல்லோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், மறுக்கப்பட்டவர்கள், மறைக்கப்பட்டவர்கள் இவர்களை வெளிக்கொண்டு வருவது தமிழக வெற்றி கழகமும் சரி, தளபதியும் சரி, அருமை பொதுச் செயலாளர் அவர்கள் சரி ஆற்றுகின்ற பணி அளப்பரியது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இருக்கிறது. அவர் சமூகத்திற்கு விட்டு சென்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசியலில் நேர்மை, உண்மை, தூய்மை, ஆண் என்ன பெண் என்ன அனைவரும் சமம், போர்க்குணம் இருந்து விட்டால் நாம் எதையும் வென்றெடுக்கலாம், அதே வேளை நாம் நேர்மையை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி சென்றிருக்கிறார். அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். தமிழக வெற்றி கழகத்தின் வாயிலாக செலுத்தப்பட்ட வீர வணக்கத்துக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.